இதை நான் ஓட்டின உழவு காடு பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா ஓட்டிருக்கலான்னு பாருங்கள். பைப்பிட்லாம் பாருங்கள், நீட்டாக பக்கத்தில் தெளிவாக கிட்ட அணைச்சி ஓட்டிருக்கு. மூலையெல்லாம் பாருங்கள், ஃபினிஷிங்கெலாம் எப்படி நல்லா ஓட்டிருக்குன்னா அப்படியே பாருங்கள். நம்ம எல்லாம் நம்ம ஓட்டின காடு தான். இது பாருங்கள், இந்த லாஸ்ட் வரைக்குமே நம்ம ஓட்டினது தான். இது ஃபுல்லாகவே நம்ம ஓட்டினது தான். இந்த அளவுக்கு நல்லா ஓட்டிருக்குமா, நல்லா ஓட்டிக்குமா என்னென்னு பார்த்து சொல்லணும் நண்பா. உழவு வந்து அதாவது பார்த்தீங்கன்னா பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. உழவு தாரையை பார்த்தாலே நீட்டாக ஓட்டியிருக்குமா இல்லை போட்டு உள்ளே வழட்டி இருக்குமான்னு நமக்கே பார்த்தாலே தெரியும். பார்த்து சொல்லுங்கள். பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்துன்னா எப்பயுமே தலைமாடு ஏறி திரும்பும்போது ஏறி திரும்பாதீங்க நண்பா. இப்போ முன்னாடியே திரும்பிக்கிங்க, அப்போ தான் உங்கள் டைமிங் சீக்கிரமாக கட் ஆகும். நீங்கள் ரொம்ப ஏறி திரும்பினீங்க அப்படின்னா சொட்டை விழுவும் தான் டைம் உங்களுக்கு 10 நிமிஷம் அடி வாங்கும். அதனால இந்த மாதிரி தலைமாடை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே லைட்டாக கிராஸ் போ அப்படியே திரும்பிக்கிங்க. வாட்டமாக திரும்பணும். நீங்கள் டக்குன்னு பிரேக் அடிச்சிருப்போம்னா வண்டிக்கும் ஆனால் தான் காடு பார்த்தா ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஓகே, நம்ம இது பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.